சாப்பிட்றவங்களுக்கு தெரியும். காய்கறியில் வந்து நூற்கல், பூசணிக்காய் இதெல்லாம் நிறையாவே இருக்கும். அதே மாதிரி கேழ்வரகுல நிறைய கால்சியம் கிடைக்கும். எள்ளு யார் யாருக்கெல்லாம் ஒத்துக்குதோ எள்ளு நல்லாவே எடுத்துக்கலாம். உடம்பு சூடாக உள்ளவங்க எள்ளு எடுத்துக்க வேண்டாம். அதேமாதிரி கருஞ்சீரகம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல சத்து மிக்க முளைக்கட்டின வெந்தயம் எடுத்துக்கலாம். இது வந்து உடம்பு குளிர்ச்சியாக உள்ளவங்க வெந்தயம் எடுத்துக்கூடாது. இந்த மாதிரி யாருக்கு என்ன உடம்போ பார்த்துட்டு எள்ளோ வெந்தயமோ நல்ல மில்லட்ஸ் தானியங்கள் பருப்பு பருப்பில் நிறைய சத்து இருக்குது, அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி எப்படி இருந்தாலும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் சிறிது வாதம், அதாவது வாய்வு சேர ஆரம்பிச்சிடும். இந்த வாய்வு வந்து களைச்சி விடுறதுக்காக அவங்க எப்போதுமே இஞ்சி பூண்டு அப்படி இல்லைன்னா இந்த வாய்வை களைச்சி நிறைய பெருங்காயம், இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று அவங்க சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டே வரும்போது உடம்புல உள்ள வாய்வை களைச்சி விடணும். அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்றது எல்லாமே பொறுமையாக நல்லா மென்று விழுங்கணும். மென்று விழுங்கும் போது செரிமான சக்தி அதிகமாகிடும். அதனால் அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்காது. நிறைய நார் சக்தி மிகுந்த உணவுகள்